வெல்கம் டு ப்ராஃபிட் கோயின் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு $8,000 கிட்ட வந்து லாஸ் ஆகிடுச்சு. அந்த லாஸை வந்து உடனே ரெக்கவர் பண்ணாமல் ஒரு 1 or 2 hours மார்க்கெட் வந்து திரும்ப வந்து கரெக்டான ஒரு மூமெண்ட் கொடுத்த அப்புறம் வந்து நான் அந்த ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசனு ப்ரீவியஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரிஜெக்ஷன்ஸ், ப்ரீவியஸ் மார்க்கெட் ரிஜெக்ஷன் அண்ட் தென் வந்து ரவுண்ட் நம்பர், இந்த 3 கன்ஃபர்மேஷனையும் வச்சு இந்த ட்ரேட் நான் வந்து ஹை அமௌண்ட்டுக்கு வந்து நான் ப்ளேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 minute 30 seconds தான் வந்து ப்ளேஸ் பண்ணேன். பட் ஆனால் ஒரு ட்ரேட் மட்டும் 30 secondsல வந்து விழுந்துருச்சு. மற்ற ட்ரேட் எல்லாம் வந்து 1 minute 20 secondsல வந்து விழுந்துச்சு. பட் எனிவே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரேடுமே வந்து ப்ராஃபிட் வந்துடும்னு வந்து நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து கடைசி நேரத்தில் மார்க்கெட் கொஞ்சம் வந்து மேலே மூவ்மெண்ட் கொடுத்து கேப் டவுனில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. கேப் டவுனில் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, நெக்ஸ்ட் கேண்டிலும் வந்து கண்டிப்பாக வந்து டவுன் ஆக போகுதுன்னு. இதில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகிடுச்சு, 2வது ட்ரேட் வந்து லாஸ் ஆச்சு. ஓகே, ஏன்னா வந்து கேப் டவுனில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுனால அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, திரும்ப வந்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இந்த லெவலில் வந்து கொடுப்பாங்கன்னு தெரியுங்கிறனால வெயிட் பண்ணி திரும்ப வந்து மார்டிங்கல் 1 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா இந்த ஒரு ட்ரேட் லாஸை ரெக்கவர் பண்ணுற விதமாக வந்து 2 ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வந்து ஹை ரிஸ்கில் வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ் ஆனாலும் திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வச்சுருந்தா மட்டும் வந்து ஹை ரிஸ்க் எடுங்க. இல்லை அப்படின்னா வந்து மினிமம் ரிஸ்க், ஒரு நாளைக்கு லாஸ்னால் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஒரே நாளில் நீங்கள் ரெக்கவர் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் இருந்தால் மட்டும் ரெக்கவர் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து ஹை ரிஸ்க் எப்போதுமே. அதனால் வந்து இந்த ட்ரேடும் எனக்கு ப்ராஃபிட் ஆகிடுச்சு. இது வந்து எப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னா, 2 கேண்டில் வந்து செல்லர்ஸு, 3 கேண்டில் பையர்ஸ் அப்படிங்கிற வேலை வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லெவலில் வந்து ஒரு புல் பேக் இருக்குது. ஓகே, அதனால் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டை மேலே போக தான் வாய்ப்பு இருக்குன்னு 1 minute பையர்ஸ்க்கு எடுத்தேன். அதே மாதிரி பையர்ஸோட ப்ரெஷர்ஸும் வந்து பக்காவாக மூவ் ஆனாங்க. கடைசி நேரத்தில் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. திரும்ப நான் விடாமல் மார்டிங்கல் 1 வந்து ப்ளேஸ் பண்ணேன். நல்லா கீழே நல்லா ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அதனால் மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து பையர்ஸோட மூவ் வந்து இருந்துச்சு. பையர்ஸோட மூவ் இருந்தாலும் ப்ரீவியஸாக கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் இருந்ததுனால தான் மார்டிங்கல் எடுத்தேன். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் மூவ் இருந்துச்சு. பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வால்டாலிட்டி இருக்கிறதுனால கடைசி எண்ட் ஆஃப் த டேயில் வந்து செல்லர்ஸில் வந்து முடிஞ்சிச்சு இந்த கேண்டில். இருந்தாலும் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. இதோட போதுண்டா சாமி அப்படின்ட்டு மூடி வச்சிட்டேன். எப்போதுமே ட்ரேடிங்கில் வந்து டெய்லி வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். இதே மாதிரி நீங்களும் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம விஐபி குரூப்பு, டோர்னமெண்ட் குரூப்பு, ஃப்ரீ செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். மேலே லோகோ டச் பண்ணி சேனல் பேஜ் போய் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராமில் சீக்கிரம் ஜாயின் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.